இயேசுவின் மூலம் யாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சத்தமா இருக்கிற சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா வாடி ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் இல்லையா? இயேசு நம்மை நடத்தாவிட்டால் ஜீவிப்பது கடினம். இயேசு நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம் வாழ்வது மிக கடினம் என்று நான் சொல்லுவேன் இல்லையா? இயேசுவாமி இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை வாழ்வது என்பதே கடினம் தான் இல்லையா? வாழ்றோம் அப்படின்ற வாழ்றவர்கள் அநேகர் உண்டு. ஆனா நம்ம கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு முகாந்திரத்திற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் இல்லையா? இயேசுவை எல்லாரும் சேவித்தாலும், இயேசுவை எல்லாரும் நம்பினாலும் பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாறும்போதுதான் அதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். சரி, இன்னைக்கு பாருங்க, வேதத்துல 8வது வசனம் வாசிங்க. சங்கீத பகுதி வாசிங்க இல்லையா? அதுல 2:8 வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகளையும் உமக்கு சுதந்திரமாகவும் எல்லைகளை உங்களுக்கு விரிவாகவும் நான் கொடுப்பேன். நல்ல கவனிங்களேன், இன்னைக்கு நம்ம யாவேசை குறித்து பார்க்க போறோம். ஒரு 3 காரியத்தை நான் பேசி என் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை தியானிக்க பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் 1 Chronicles chapter 4 verse 9. 1 நாளாகம் 4:9. யாவேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். யாபேஸ் என்றால் என்னது? துக்கத்தின் மகன். யாபேசினுடைய குடும்பத்துல யாபேசை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சகோதரனை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய குடும்பத்துல யாபேசை கர்த்தர் தனித்துவமாய் நிறுத்துகிற காரியத்தை நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்க முடியும். 9, 10 வாசிங்க. 10வது வசனத்துல 4:10 வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலை, யாபேஸ் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. முதலாவது அவன் சொல்லுகிற காரியம், என் எல்லையை பெரிதாக்கி. வாசிங்க. உம்மது கரம் என்னோடு இருந்து. 2வது அவருடைய கரம் அவனோடு இருக்க அவன் ஜெபிக்கிறான். 2 வாசிங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா. 3 காரியம், 3 விஷயத்தை யாபேஸ் ஜெபிக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். முதலாவது, அவன் எல்லைகளை அவன் பெரிதாக்க விரும்புகிறான். 2வது, கர்த்தருடைய கரம் அவன் மீது இருக்க அவன் விரும்புகிறான். 3வது, தீங்குல கூட அவனுடைய இருதயம் சோரம் போகாதபடி கர்த்தர் அவனை காத்துக்கொள்ளும்படி அவன் விரும்புகிறான். நல்ல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வட்டாரத்துல, பெந்தகோஸ்தே என்கிற வட்டாரத்துக்குள்ளாக நம்ம அநேகர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்க விரும்பி அநேகர் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்க முடியும் இல்லையா? தாழ்வு மனப்பான்மை. நல்ல ஒரு உடை உடுத்துகிறதோ, இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறதோ, இல்ல குடும்பத்தோடு ஏதாவது வெளியில போகிறதோ, இல்ல ஏதாவது ஒரு காரியம் நம் குடும்பத்துல நீங்கள் பேசி அதை டிஸ்கஸ் பண்ணி செய்யும் போது, என்னுடைய சபை விசுவாசி இப்படி நினைப்பாங்களோ, எங்க ஊழியக்காரர்கள் இப்படி நினைப்பார்களோ, இல்லைன்னா கிறிஸ்தவ வட்டாரத்துல என்னை இப்படி நினைப்பார்களோ, அப்படி நினைப்பார்களோ என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களே ஆண்டவருக்கு பயப்படாதபடி, ஆண்டவருடைய பிள்ளைகள், சபை விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு பயப்படுகிற காரியத்தை அநேகர் வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம், எல்லைகளை பாருங்க. யாபேசை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, அவன் எல்லைகளை விரிவாக இருக்கும்படி ஜெபிக்கிறான். ஆசீர்வாதம் உண்டு. இயேசு நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். யோவான் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும்.
கிருபையும் சத்தியமும் சேர்ந்தவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. கிருபையும் இருக்கும், ஒரு பக்கம் சத்தியமும் இருக்கும். ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கிறது தான் பிரசங்கம். ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆசீர்வாதமும் ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரே பக்கத்துல அதே பக்கத்துல என்ன இருக்கும்? கடினமும் இருக்கும். கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் செய்கிறவன் மிருக குணம் உள்ளவன் என்று போடப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தரணும்? எத்தனை பேர் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். கடவுள் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்கணும்னு சொல்லி. இல்ல, நான் இருக்கிறதுலயே இருந்துக்கிறேன், நான் ஓலை வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் கொட்டாலே இருந்துக்கிறேன். அப்படி கிடையாது. நல்ல ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. நீங்க தகப்பன் இடத்துல தானே கேட்கிறீங்க. யாராவது கடன் கொடுக்கிற இடத்துல கேட்கிறீங்களா, இல்ல உங்களுடைய நண்பர்கள் இடத்துல கேட்கிறீங்களா, இல்ல மனுஷர்கள் இடத்துல கேட்கிறீங்களா? இல்ல, பிள்ளைகள் தகப்பன் இடத்துல கேட்கிறது ஒரு தவறுமே கிடையாது. நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க. உங்க வீட்டுல ஒரு பிரேயர், காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடத்தணும்னா ஒரு 50 பேராச்சும் வந்து உட்கார அளவுக்காச்சும் உங்களுக்கு வீட்டை என்ன பண்ணுங்க, கேளுங்க. கர்த்தர் விசாரமாய் தருவாராம், விஸ்தாரமாய் தருகிற தேவனா இருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, கேட்கிறதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, கேட்கறதே கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க பார்க்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? நாங்க கேட்டதெல்லாம் வேற இல்லையா? நாங்க கேட்டதெல்லாம் வேற. ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் யாபேசினுடைய பவுண்டரிஸ், இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு, அவனுடைய எல்லைகளை விரிவாக்கினார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் எப்படி அவருடைய எல்லையை விரிவாக்குறார் சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமத்துல 13 வாசிங்க. வாசிங்க, கரெக்ட் தான். சோதோமின் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். வாசிங்க. லோத்து உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி உன் சந்ததிக்கும் உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் 17 வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. நாம வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் எல்லா இடத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமாய் வைப்பேன். நீ கேளப்பா ஆபிரகாமே, நீ கேளு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஸ்தானமாய் வைப்பேன், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலாக இருக்கிறது. தன்னுடைய மனைவிக்கு சாராளுக்கும் 90 வயதுக்கு மேலாக இருக்கிறது. அவருடைய கர்ப்பம் செத்த கர்ப்பமாக இருக்கிறது. பிள்ளைகள் பெறவே முடியாது என்கிற ஐடென்டிட்டி எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் 75 வருடத்துல 75வது வயசுல ஆபிரகாமுக்கு கட்டளை எடுக்கிறார். 99 100வது வயதுல தான் பிள்ளையை தருகிறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பின் காலத்துல தான் கர்த்தர் நம்மை பயிற்சிவிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? நல்ல கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க காத்திருக்கிற காலங்கள் ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது இல்லையா? ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. காத்திருக்கும் போதுதான் அந்த காத்திருப்பினுடைய விஷயத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? அதை சுவைத்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் தன் தகப்பன் இடத்திலேயோ தன் தாயின் இடத்திலேயோ ஏதாகிலும் ஒரு பொருளை கேட்கும் போது அவர்கள் லெகுவாய் வாங்கி கொடுக்கும் போதுதான் அதனுடைய பயன்பாட்டு என்ன இருக்காது, தெரியாது இல்லையா? அதே பாருங்க, ஏழை வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் போது பிள்ளைகளோ தகப்பனோ தாயோ அதை ரொம்ப காலம் தாழ்த்தி காசை சேகரித்து கொடுக்கும் போது அந்த பிள்ளை எப்படி பார்த்து கொள்வாங்க? பயத்தோடும் பக்தியோடும் பார்த்துக்கணும் இல்லையா? ஆமா, கர்த்தர் நம்ம கையில ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம நேர்த்தியாய் அதை கையாள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம சபையை கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தை கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க தாய் தகப்பன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சகோதரன் சகோதரியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்?
யாபேசை திரளாய் ஆசீர்வதித்தார் இல்லையா? யாபேசை எப்படி ஆசீர்வதித்தாரு? அவனுடைய எல்லை பெருகு மட்டும் ஆசீர்வதித்தார். நல்ல ஆசீர்வாதமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் நாங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நாங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதான் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருந்தால் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள் எதை பார்க்கறாங்க? காசை தானே பார்க்கறாங்க, நகையை தானே பார்க்கறாங்க, வீட்டை தானே பார்க்கறாங்க. அதை கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பலத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். அதாவது ஜெனரேஷன், பிள்ளைகள் பெற்று அவர்களுடைய சந்ததிகள் தான் இன்னைக்கு அவன் தாவீதை நோக்கி போய் தாவீதினுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற பெரிய சத்திய வரலாறு நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். முதலாவது யாபேஸ் எதை நோக்கி ஜெபிக்கிறான்? அவனுடைய எல்லையை என்ன பண்ணணுமா? பெரிதாக்கும்படி. அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்? எல்லையை என்னை பெரிதாக்க ஆண்டவரே. யாபேசினுடைய ஜெபம், முதலாவது என்னது? எல்லையை பெரிதாக்கும். இரண்டாவது என்ன ஜெபிக்கிறான்? வாசிங்க. கரம், கர்த்தருடைய கரம் என் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது இருக்க வேண்டும். எத்தனை பேரு ஆமா சொல்ல முடியும்? ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்கு சொல்ல முடியும்ன்றவங்க கையை வாய்ட்டு பார்க்கலாம். இயேசுவோடைய கரம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. நீங்கள் ஜீவிக்கிறதுக்கு காரணமே அவர் உங்களை பார்க்கிறதுனால தான். இல்லைன்னா எப்பயும் நம்ம மரிச்சு போயிருக்கோமே. இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம கூட இருந்தார்கள் மரித்து போயிருக்கிறாங்க இல்லையா? எந்த நோக்கத்துக்காக மரித்தார்கள் என்பதே தெரியாது. எவ்வளவு பேர் கூட இருந்தவர்கள், நேசித்தவர்கள், பழகினவர்கள், குடும்பத்துல சொந்தங்கள் எவ்வளவு பேர் மரிச்சிட்டாங்க. கொரோனால எவ்வளவு பேர் மரிச்சிட்டாங்க. நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள், எவ்வளவு ஊழியக்காரர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இறந்து போயாச்சு. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்லாம் இறந்து போயாச்சு கொரோனால. ஆனாலும் நீங்களும் சாதாரண மனிதனா இருக்கிற நீங்களும் நானும் வாழ்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கரம் என் மீது இருக்கிறதுனால, நீங்க போகும்போதும் நீங்க வரும்போதும் அவருடைய கரம் நம் மீது இருக்கிறதுனால பாருங்க. அவருடைய கரத்தை பற்றி வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. 1 நாளாகம புத்தகத்தை 29:12 வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. அவருடைய கரத்துல என்ன இருக்கான்? சத்துவம் உண்டு. அவருடைய கரத்துல தான் வல்லமை உண்டு. அவருடைய கரத்துல தான் சமாதானம் உண்டு. அவருடைய கரத்துல தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற ஒரு ஞானம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு படிப்புல சிறந்தவனால குடும்பத்தை நடத்த முடியலையே. நல்லா படிச்சிருக்கிறான், பெரிய டிகிரி வாங்கி இருக்கிறான், ஆனா குடும்பத்தை நடத்தாதபடி எவ்வளவு பேர் இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கிறாங்க. எவ்வளவு பேருடைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. ஆனா படிப்பறிவே இல்லாத ஊழியக்காரர்கள் எவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்துறாங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம் வீட்டுல. ஆமென். கர்த்தருடைய கரம். காலையில் எழுந்தோன்னு நம்ம ஜெபிக்கணும். நைட்டு தூங்கும்போது நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க தாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க தகப்பனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் உங்க குடும்பங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு வேளை காலையில சாப்பிடாம, இல்ல மதியம் சாப்பிடாம, இல்ல இரவுல சாப்பிடாம, என் குடும்பத்திற்காக மாத்திரம், யார் குடும்பத்துக்காக இல்ல, உங்க குடும்பத்துக்காக. இதெல்லாம் நீங்க பழகணும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த 40 நாள் இந்த தவச காலத்துல நம்ம இருக்கிறோம். அநேக ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் எல்லாருமே இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதபடி அவர்கள் பாரம்பரியத்துல இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவர்கள் இருக்கட்டும். எந்த நோக்கம்? இந்த 40 நாள் வனாந்தரத்துல கர்த்தர் அலைந்து திரியும் போது அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ப்ரிப்பேர் ஆகும்படிதான் தேவன் விரும்புகிறார் இல்லையா? நீங்க ஒரு வேளை உபவாசம் இருந்தாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கான பிரதிபலன் உண்டு. ஒரு நாளும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. மனுஷன் தான் மறந்து போவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் தான் மறந்து போவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனுஷன் மறந்துடுவான், தேவன் மறக்க மாட்டார். மனுஷன் தான் மறந்துடுவான். தேவன் ஒரு நாள் நம்மை
மறந்து போகிறவர் அல்ல. பாருங்க, முதலாவது யாபேசை என்ன எப்படி ஜெபிக்கிறான்? அவனுடைய எல்லைகள் எல்லாம் விரிவாகும்படி ஜெபிக்கிறான். இரண்டாவது, கர்த்தருடைய கரம் அவன் மீது இருக்கும்படி ஜெபிக்கிறான். நீங்க ஜெபிக்கிறீங்களா? அவனுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கணும். திருமணமானவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? எங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும், எங்க மனைவி மீது கர்த்தருடைய கரம் இருக்கணும். ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் விரும்புறார் இல்லையா? ஜெபம் பண்ணணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், உங்க குடும்பத்துக்காக, உங்க சொந்தத்துக்காக, உங்க சந்ததிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் மாதாவரம், இதெல்லாம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா, இதெல்லாம் ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் தேசம். அல்லேலூயா. எடுப்பிலே செட்டு வாசனை ஊருக்கு வீசாது, வீட்டுக்கு தான் முதலாவது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தாயை பட்டி போட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? அன்னதானம் பண்றாங்க. இது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமே கிடையாது இல்லையா? தாயை பட்டி போட்டு ஊருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணாலும் பிரயோஜனம் என்பது கிடையாது. யாபேஸ் கர்த்தர் அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். இரண்டாவது, அவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் யாபேஸ் மீது இருந்தது. மூன்றாவது பாருங்க, தீங்கு என்னை துன்பப்படுத்த கூடாது, தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, பக்கத்து வீட்டுல, ஏதாவது சந்ததி நம்ம சொந்தத்துல நடக்கும்போது நம் இருதயம் பதறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி பதறான் இல்லையா? துர்ச்செய்தியை கேட்டாலும் விசுவாசி பதறான். அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். ஆயத்தப்படுத்திய மனுஷனா இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன வராது? பதட்டம் என்பது இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பதட்டம் என்பது இருக்காது. வாசிக்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோபு 42வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கடைசி அதிகாரம் யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், அப்போது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடனே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவர்களுடைய தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோபு ஒரே ஒரு அதிகாரம் இன்னொரு வசனம் வாசிங்க. யோபு 1ல நீங்கள் அந்த காரியத்தை வாசிக்க பார்க்கலாம். 13 வாசிங்க பார்க்கலாம். 13 வாசிங்க. குமாரத்திகளும் குடிக்கிற போது இருக்கையில் சாய்த்து கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க. இதுல நீங்கள் வாசிக்கும் போது யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், அன்றாட பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு வசனம் அழகா இருக்கும். யோபு தன் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்து விடுவார்களோ என்று எண்ணிதான் என்ன பண்றான்? அவன் பலி செலுத்துகிறான். அவன் பயந்த, யோபே சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயப்படக்கூடாது. பிசாசு விதைக்கிற ஒரு காரியம் என்னன்னா பயம்தான். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? நம்ம இருதயத்துல விதைப்போம். அதனாலதான் ஒரு நாள் நம்மளுடைய இருதயத்துல நெகட்டிவ் எண்ணங்களே வரக்கூடாது. எது நடந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கைவாய்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை பார்த்துக் கொள்வார். அவர் என்னை காயம் கட்டுகிறவர், அவர் நம்மை ஆற்றுகிறவர், அவர் நம்மை தேற்றுகிறவர் இல்லையா? யோபு அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. முதலாவது வீடு போகிறது, அதுக்கப்புறம் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், அதுக்கப்புறம் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களாய் நிறைந்திருக்கிறது. கடைசியில தன் சொந்த மனைவியை வந்து சொல்லுகிறார், நீ ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது கூட அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறான். பாஸ்டர் போன வாரத்துல சொன்னாங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிற சாலமோன் விழுந்தான்,
தரித்திரனாய் இருந்த யோபு பிடித்திருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வர 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 நம்மை தாழ்த்தணுமே தவிர நம்மை ஒரு நாளும் மேன்மையாய் நம்ம எண்ணக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் உயர்த்தி யாரையும் தாழ்த்த அவரால் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. சாம்பலில் இருந்தவனை சிங்காரத்திற்கு உயர்த்தவும் அவருக்கு முடியும். சிங்காரத்தில் இருந்த அவன் நேபுகாத்நேச்சரையும் அவன் ஆட போல மாட போல புல் மேய வைக்கவும் அவருக்கு லேசான காரியம். யாரையும் உயர்த்த அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாரையும் உயர்த்த முடியும். என்னையும் உயர்த்த முடியும். உங்க குடும்பங்களை உயர்த்த முடியும். உங்க சகோதரனை உயர்த்த முடியும். உங்க சகோதரியை உயர்த்த முடியும். இன்னைக்கு இருக்கிற காலங்கள் நீங்க பார்க்கலாம். நீங்க நினைக்க முடியுமா இன்னைக்கு 2026 நான் இந்த நிலைமையில இருப்பேன்னு சொல்லி 2025 நீங்க நினைச்சிருப்பீங்களா? கிடையாது. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். முதலாவது யாபேஸ் சொன்ன காரியம் அவனுடைய எல்லைகள் விரிவாக்கணும். இரண்டாவது கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்கணும். மூன்றாவது என்ன அப்படின்னா எந்த தீங்கிலும் அவனுடைய இருதயம் பதறாதபடி, அவனுடைய இருதயம் கலங்காதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஜெபம் ஜெபித்ததினாலதான் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரா? யாபேசை ஆசீர்வதித்தார். யாபேஸ் அவர்கள் சகோதரர்களை பார்க்கல யார் ஆசீர்வதிக்கிறாரு? யாபேசை ஆசீர்வதிக்கிறார். கேளுங்கள், கேட்கணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணி இருப்பான் இல்லையா? எவ்வளவு வேதனையோ துன்பமோ வியாதியோ வியாகுலமோ நஷ்டமோ இழப்போ என்ன காரியங்கள் நடந்தாலும் தொடர்ந்து ஜெபிக்கிறான் பாருங்க. ஜெபிக்கிறவனுக்கு தான் விடுதலை உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். ஜெபிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு தான் இல்லையா? நீங்க காலம் தாழ்ந்து போதேன்னு சொல்லி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்துல அவர் கொடுப்பார். ஏற்ற காலத்துல அவர் கொடுப்பார். யாக்கோபுக்கு நான் சொன்ன பாருங்க 77 வயதுல தான் திருமணமே முடிக்கிறாரு. அவனுடைய அண்ணன் 77 வயதுல திருமணம் முடிச்சாச்சு, பிள்ளை பெத்தாச்சு, பெருக்கத்தை பார்த்தாச்சு, பட்டணத்தை கட்டியாச்சு, ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா 77 வயதுல தான் யாக்கோபு திருமணமே செய்கிறான். இன்னும் பிள்ளை பிறக்கல, இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய தகப்பன் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கானானிலே உதறி தள்ளி அவன் பதான் அராம் என்கிற ஊரில் போய் தங்கி இருக்கிறான். தன்னுடைய மாமனாராய் இருக்கிற லாபான் வீட்டுல. லாபான் அவனை ஏமாத்தி கொண்டே இருக்கிறான். தேயல் அம்மாக்காக 7 வருஷம், ராகேல் அம்மாக்காக 7 வருஷம், இன்னும் லாபானுக்காக 6 வருஷம், மொத்தம் 20 வருடம் ஏமாந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை யாக்கோபினுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட யாக்கோபை தான் கர்த்தர் 2 பரிவாரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அவன் மூலியமாய் தான் 12 கோத்திரங்களும் வருகிறது. அதனால தாழ்மையா இருங்க, தாழ்ந்து இருங்க, காலத்தை நிதானித்து வாழ்வோம். கர்த்தரை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஏசப்பாவால முடியாதது ஏதாவது ஒண்ணு இருக்கா? செத்தவனையே எழுப்புற சாமி நம்ம சாமி. நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாருங்க. செத்து போயிட்டான் லாசரு. செத்து நல்ல கை இருக்கிறவங்க கை. நீ எப்படின்னா கத்து, நாங்க இருக்கோம். நீ 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 கத்தி சாவு, நாங்க பாட்டுல இருக்கோம். கை தட்ட மாட்டோம், அலேலியா சொல்ல மாட்டோம், ஆமன் சொல்ல மாட்டோம். நீ கத்துப்பா, நாங்க ஒரு சைடு இருக்கோம். நிறைய பேர் நான் பாக்குறேன், நீங்க போட்ட பவுடர் கூட கலைய மாட்டீங்க. அப்படியே வரீங்க, அப்படியே போறீங்க. நான் தான் ஸ்வெட்டிங்கா இருந்தேன், நீங்க ஸ்வெட்டிங்கா ஆக மாட்டீங்க. அவ்வளோ அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க. தோத்துறோம். இனிமேல் நான் மேடே ஏறப்படுது. நீங்க தான் ஒருத்தரா வந்து பாட்டு பாட வைப்பாரு. எல்லாரும் பாட்டு பாட வைப்பாரு. 3 பாட்டு 4 பாட்டு மூச்சு வாங்குது. ஒரு பாட்டு பாடினாலே மூச்சு வாங்குது. 2 பாட்டு பாடினாலே மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கணும் உங்களுக்கு இனிமேட்டு. அல்லேலூயா. நீங்க தான் இனிமேட்டு நடத்தணும் சபையை. நீங்க தான் இனிமேட்டு சனிக்கிழமை ஆராதனை எல்லாம் நடத்தணும். இந்த 40 நாள் தவச கால இந்த 40 டேஸ்ல பிரேயர் வைக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்த வாரத்துல இருந்து அது 1 hour பிரேயர் மாத்திரம் இருக்கும் இரவுல. அந்த டைமிங் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வைக்கலாம். அது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த 40 நாள் உபவாசத்துல நீங்க அந்த 1 மணி நேரத்துல சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறவங்க அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம உபவாசம் இருக்கிற நாட்களே இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் நோன்பு இருக்கிறாங்க பாருங்க. எச்ச கூட முழுங்காதபடி அவர்கள் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய தெய்வத்திற்கு, அந்த நபிகள் நாயகனுடைய அந்த கட்டளைக்கு, கற்பனைக்கு, பிரமாணங்களுக்கு அவர்கள் அடிப்பணிந்து இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் இனி எச்ச முழுங்காதெல்லாம் சொல்றாரா? கிடையாது.
நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ உண்மையாயிரு. உண்மையா இருந்துட்டாலே கர்த்தர் சகலத்தையும் தருவார். அதனால நீங்கள் காலம் தாழ்ந்து போகிறது, உங்கள் வாழ்க்கையில உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, திருமண காரியங்கள், பிள்ளை பிறந்த காரியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையா இருப்போமானால் அவர் சகலத்தையும் கையில கொடுக்க போதுமானவர்.